அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கூட்டணி வையி இல்லைன்னா அப்படின்ட்டு மிரட்டினது யாரை மிரட்டினாங்க? 100% திமுகவும் பாஜகவும் இப்போ புதுசாக கூட்டணி போட போகிறாங்கங்கிற ஒரு செய்தி உலா வருது. இது எப்படி லீக் ஆச்சு? இதில் உண்மை இருக்கா? ஒரு தனியார் யூடியூப் சேனலில் திமுக பாஜக கூட்டணி அதுக்கு பின்னணியில் டீல் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி வருது. அதில் எதுவும் ஆதாரம் இருக்கா? இதில் என்ன பெரிய பிரமாதம்? அதிமுக திமுக 2 பேருமே சேர்ந்து கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் மந்திரி சபை அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்கன்ட்டு உறுதியாக சில அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்களே, இதில் என்ன உண்மை இருக்குது? இப்படி பலதரப்பட்ட செய்திகளில் பல ரகசியங்களும் அடைஞ்சிருக்கிற சூழ்நிலையில் திரைமறைவில் நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள் என்ன, அது எந்த அளவுக்கு வெளியிடப்படுது, இதோடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற சில தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் தனிப்பெருங்கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. அப்போ விஜய் அவர்கள் 107 இடங்கள் மட்டும் இருந்ததுனால தனக்கு இன்னும் ஒரு 12-13 நபர்களுடைய ஆதரவு தேவைங்கிற ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரகசியமாக சில திரைமறைவு காட்சிகள் நடந்திருக்குங்கிறது வெளியே வரலை, இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. அப்படி வெளியே வரக்கூடிய செய்திகளை சில தலைவர்கள் சொல்ல மறைச்சு பேசிக்கிட்டு வந்ததுனால அந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மறைச்சு பேசிய தலைவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும் ரொம்ப விஷயத்தை மறைச்சு பேச்சுக்கிட்டே வந்தாங்க. வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நினைக்கிறேன். ஆனால் திமுகவை சேர்ந்த ஒரு சிலர் அபாண்டமான முறையில் அருவருப்பான விஷயங்களில் இந்த விசிகாவையும் முஸ்லீம் லீக்கையும் தாழ்த்து பேச ஆரம்பித்த பிறகு வேறு வழி இல்லாமல் இவர்கள்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பதில் சொல்ல ஆரம்பித்த பிறகு தான் உள்ளே என்னென்னவெல்லாம் வேலை நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியே வருது. இன்னொரு பாருங்கள், இந்த திமுக எப்படியுமே தாம் 75 வருஷமாக தோளையில் மேல் இருந்ததுனால அதோடைய அனுமதியோடு தான் நம்ம அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும் ஒரே உறுதியாக நின்றவர் தான் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன். அதே நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவருடைய ஒப்புதலோடு சொல்லிட்டு போயிட்டு தான் தாவைக்காவில் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் ஆதரவு கொடுத்த இடத்துல அவர்களை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுக்கு மந்திரி சபையில் வற்புறுத்தி சேர்த்துக்கிறாரு. இந்த மந்திரி சபையில் வற்புறுத்தி சேர்த்ததோடைய விளைவு பாருங்கள். இவ்வளவு நாள் 75 வருஷமாக ஆதரவு கொடுத்த முஸ்லீம் லீக்குக்கு இப்போ மந்திரி பதவி கிடைச்சிருச்சுங்கிற ஆதங்கத்தில், வெறியில், பொறாமையில் திமுகவில் ஒரு சிலர், மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்கெல்லாம் சரியாக இருக்கிறாங்க. சில 2ஆம் கட்ட தலைவர்களும் சில தொண்டர்களும் அருவருக்கத்தக்க வகையில் இந்த திருமாவளவன் அவர்களையும் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களையும் பேச ஆரம்பித்த பிறகு சரி இனிமேல் நம்ம மறைச்சு பேசுகிறது சரியில்லைன்னு என்ன நடந்துச்சுங்கிறத புட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி புட்டு வச்ச செய்திகள் இப்போ வெளியே வர நம்மளுக்கு என்ன ஆகுது? ஆஹா, இவ்வளோ பெரிய அநியாயமாக அரசியல் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ என்ன நடந்திருக்குது? 107 சீட்டு தான் தாவேக்கா வென்றிருக்கு. மொத்தம் 234 ஒரு இடத்துல விஜய் ரிசைன் பண்ணால் 233. அந்த 107 கழிச்சா 126 இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 126 இடங்களில் திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது. இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த சிபிஐ, சிபிஎம், விசிகா, ஐயுஎம்எல் உள்பட இருக்குது. அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு? இந்த விசிகா இந்த 4 கட்சிகள்னு ஆதரவு கேட்குறப்ப பேராசிரியர் காதர் மைதீன் திருமாவளவன் என்ன சொல்கிறாங்க? எங்கள் கூட்டணி தலைமை மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட நாங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு வரோன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆதரவு கேட்குறாங்க. ஒருவேளை நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா இங்கே ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். ஜனாதிபதி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தால் இது பாஜகவுடைய ஆட்சியாக போயிடும். தமிழ்நாட்டை நாமே பாஜகவுக்கு ஆளை விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சரி கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. அப்படி அவர் சொன்ன பிறகு அவர் சொன்னதை பிடிக்காத ஒரு சிலரோ அல்லது இது எப்படியும் தமிழக வெற்றிகளும் ஆட்சி அமையக்கூடாது, இதை கலைச்சிடணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க?
வேறு மாதிரி திட்டம் போட்டிருக்காங்கங்கிற செய்தி தான் இப்போ வந்திருக்கு. அதுக்காக தான் இப்போ பேச வர்றோம். அப்போ என்ன பேசியிருக்காங்க? 233 107 போனால் 126 பேர் இருக்கிறோம். அப்போ நம்ம திமுக அண்ணா திமுக இந்த கூட்டணி கட்சி எல்லாருமா சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவோம். திமுக அண்ணா திமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக வச்சு நம்மெல்லாம் ஆதரவு கொடுப்போங்கிற நிலைக்கு திமுக வந்திருக்குங்கிற தகவலை இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் பேராசிரியர் காதர் அழகாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறப்ப பேராசிரியர் காதர் மீது என்ன சொல்கிறாரு? நாங்கள் வந்து கடுமையாக உழைச்சோம். குளத்தூரில் எங்கள் முஸ்லீம் லீக்குடைய மகளிர் அணி வந்து வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டாங்க. அப்படி கேட்குறப்ப அந்த மகளிர் சொன்ன ரிப்போர்ட் என்னென்னா, நாங்கள் வீடு வீடாக போகிறப்ப சில தாய்மார்கள் சொன்ன பதிலில் எங்களுக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றுவாரோங்கிற பயப்படுறோன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்து பிரச்சாரம் வந்து எதிராக இருந்திருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் திமுக வந்து தொடர்ந்து பாடுபட்டுச்சு. ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம திமுகவுக்கு வந்து என்ன பண்ணுது, வேறு வழி இல்லாமல் ஆதரவு கொடுத்து ஆட்சி நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு விஜய் வற்புறுத்தி என்ன பண்ணுறாரு, கூட்டணியில் சேர்த்து ஒரு மந்திரி சீட்டு கொடுக்குறாரு. இந்த மந்திரி சீட்டு கொடுத்த உடனே தான் என்ன பண்ணுறாங்க, திமுகவில் உள்ள சில ஆளுங்க அதில் உள்ள ஐடிவிங்க வந்து தாறுமாறாக அருவறுப்பாக அசிங்கமாக அவமானமாக பேராசிரியர் காதர் மீதின் அவர்கள் உள்ளிட்டவளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் விட ஒரு முக்கியமாக திமுகவில் இருக்கிற சில இஸ்லாமிய பேர் கொண்டவங்களை சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த மனிதநேய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அதோடைய தலைவர் வந்து தமீமு அன்சாரி. அவர் ஒருத்தர் தான் உலகத்திலே தலைவர். அந்த கட்சிக்கும் அவர் தான் தலைவர். ஒரே ஆளாக தான் இருப்பார். சிவப்பு கடலில் வெள்ளை நட்சத்திரத்தை போட்டு, ஒரு சிலர் சொல்கிறத சொல்கிறேன், வெள்ளை நட்சத்திரத்தை போட்டுக்கிட்டு கக்கா போனால் கூட அந்த 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 இது மப்ளரோடு தான் போவார். அப்போ தான் அவருக்கு அடையாளம் தெரியும் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஏன் தமிழ்நாட்டில் அவருக்கு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து யார் யார் எப்படி பேசினாருங்களா பெரிய கதை. அவரை பற்றி நிறைய விளக்கம் கேட்கணும்னா ஜவஹர்லால் அவர்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். அவர் இப்போ பேராசிரியர் காதர் மீது தாக்கி பேசுகிறாரு. இப்படி இஸ்லாமியர்களை கொண்டு இஸ்லாமிய கட்சிகளை தாக்கி பேசுகிற அளவுக்கும் விடுதலை சிறுத்தைகளை தாக்கி பேசுகிற அளவுக்கும் தரந்தாழ்ந்த நிலையில் இந்த திமுகவுடைய ஐடி விங்கு வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப வருத்தமாக தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம் லீக்குங்கிறது அரசியல் இயக்கம் மட்டும் இல்லை, அது ஒரு நேர்மையான இயக்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் இருக்கிறப்ப முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதுக்கு முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அக்கா அப்துல் சமத் அவர்கள் வந்து பகிரங்கமாக பதில் சொல்கிறாரு. இங்கே சென்னை புதுப்பேட்டையில் பொதுக்கூட்டத்தில் தலைவர் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முழக்கத்தை சொல்கிறார். இதை நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு தூய்மையான தலைவர்கள்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவர் சொல்கிறாரு, சில கேடிகள் பேசுவதை கேட்டு நம் சமூகத்திலும் சிலர் ஏசுகிறாங்க. நல்லா கவனிங்க. சில கேடி ஆளுங்க பேசுகிறத கேட்டு நம்ம இஸ்லாமிய சமூகத்திலும் சிலர் வந்து நம்மளை ஏசுகிறாங்க. அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த கை யார் அவர் சொல்கிறார், என்னுடைய கை புனித குரானை முதலில் தமிழாக்கம் செய்ய உதவிய கை. என்னுடைய இந்த கை புனித கஅபத்துல்லாவை மக்காவை ஹரம் ஷரீஃபை சுத்தம் செய்த கை. மற்ற நாட்டு மன்னரெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா மன்னரும் வந்து ஹரம் ஷரீஃபை சுத்தம் பண்ண வருவாங்க. அவங்கெல்லாம் பன்னீரை கொண்டு சுத்தம் செய்வாங்க. நாங்கள் முஸ்லீம்காரங்க கண்ணீரை கொண்டு கழுவி இருக்கிறோம். இந்த கை ஒரு செப்பு காசு லஞ்சமாவோ அவமானமாவோ வாங்கியிருந்தா கூட அந்த கை நாசமாக போயிடும் தனக்குத்தானே சாம விட்டுருக்கிறாரு முஸ்லீம் லீக் தலைவர். அப்போ எவ்வளோ புனிதமான ஆளுக பாருங்க. அப்படிப்பட்ட புனிதமான நேர்மையான தலைவர்களை வந்து கேவலம் ஒரே ஒரு மந்திரி பதவி அடைஞ்சிட்டாங்கிறதுக்காக அசிங்கமாக ஆளுகளை விட்டு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பதவி வெறி வந்துருச்சுங்கிறத இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கிறாரு பேராசிரியர் காதர் மீதின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களும். அப்போ பேராசிரியர் காதர் மீது என்ன சொல்கிறாரு, நாங்கள் ரொம்ப கண்ணியமாக மறுத்தோம், ஆதரவு தரவே மறுத்தோம். எங்களை வந்து கேட்டாங்க, தாவேக்காவில் உள்ள இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற 7-8 அமைச்சர்கள் அன்றைக்கி வந்தாங்க, நீங்கள் ஆதரவை கொடுக்கணுன்னாங்க. நாங்கள் சொன்னால் முடிவு எடுத்துக்கிட்டு தான் சொல்லுவோம், எங்களை கேட்குறத விட மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கேளுங்கன்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லைங்க விஜய் அவர்களே உங்கள்கிட்ட நேரில் வந்து கேட்க புறப்பட்டாருன்னாங்க. ஐயோ அவரெல்லாம் இங்கே வர வேணாம், நாங்கள் இந்த ஸ்டாலின்கிட்ட போகிறோம்னா அவர் வந்துருவாரோன்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி நேராக ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போனோம்.
ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்ன இந்த மாதிரி வந்து ஆதரவு கேட்குறாங்களே என்ன செய்யலான்னு சொல்கிறப்ப அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது திமுகவும் காங்கிரஸ் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு முயற்சி நடக்குதுன்னு சொன்னாங்க. இதை கேட்டவனா அதிர்ச்சி ஆகிட்டேன்னு காதல் மீது சொல்கிறாரு. அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு, ஸ்டாலினே இதை சொன்னாரா? திமுக தரப்பில் சொல்லப்பட்டது. அவர் ரொம்ப விளக்கி சொல்ல விரும்பல அவர். அப்போ நான் மறுத்துட்டேன், எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைங்கிறாரு. இவருக்கு ஏன் உடன்பாடு இல்லை? கொள்கை ரீதியாக திமுகவும் அதிமுகவும் முரண்பாடாக உள்ள கட்சி ஒரு அரசியலுக்காக இப்படி சேர்றேங்கிறீங்களப்பா, அது சரியாண்டு அவருக்கு மனசில் பட்டிருக்கு. அதனால் அவரும் உடன்படலை, திருமாவளவனும் உடன்படலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் இன்னொரு கோரிக்கை வச்சுருக்காங்க. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிட்டு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தோம்னா மொத்தம் 126 இடங்கள் இருக்குது, நம்ம ஆட்சியை படித்தோம். அவங்க நோக்கம்லாம் ஒரே நோக்கம், தமிழக வெற்றிகளை ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பேராசிரியர் சொல்லியிருக்காரு, இதுவும் சரியில்லைங்க, அவர் 2 சீட்டு வச்சுருக்காரு, அவர் எப்படி நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும், நாட்டை நல்லா நடத்தணுமா இல்லையா, இதெல்லாம் சரியில்லாத அரசியலுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையா விளக்கத்தை ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு, இப்போ நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலன்னா இந்த எலெக்ஷனே நாசமாக போயிடும், அல்லது இங்கே ஜனாதிபதி ஆட்சி வரும், அதனால் நம்ம ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. செய்யுங்கன்னு தான் ஸ்டாலின் சொன்ன பிறகு தான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படி ஆதரவு கொடுத்த பிறகு தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வற்புறுத்தி ஒரு மந்திரி சீட்டை கொடுத்துருக்கிறாரு. இவர்களும் அதை உடனே ஏற்றுக்காம அவருடைய உயர்மட்ட குழுவாக இருக்கிற பிஎஸ்சி பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி கேரளா தலைவர் சாதிக் அலி சிகாத் அலி தங்கள் அவருடைய குஞ்சாலி குட்டி போன்றவருடைய ஒப்புதலோடு அவங்க சொன்ன பிறகு இங்கேயும் தமிழ்நாட்டில் கமிட்டியை கூட்டி முடிவெடுத்து ஆதரவு கொடுத்து ஒரு சீட்டை வாங்கினதுக்கு எவ்வளவு அபாண்டம், எவ்வளவு பேச்சு, எவ்வளவு தூத்து. அதே மாதிரி ஒரு சீட்டில் மந்திரி சபைக்கு போயிட்டாங்கிற விடுதலை சிறுத்தையில் பேசுகிறதுக்கு எவ்வளோ அபாண்டம், எவ்வளோ பேச்சு. ஆனால் இதெல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ 75 வருஷமாக நீங்கள் திமுக ஆட்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க, நீங்கள் தான் மந்திரிகள், நீங்கள் தான் சேர்மன்கள், நீங்கள் தான் வாரியங்கள், எல்லாமே நீங்கள். 75 வருஷத்துக்கு பிறகு உங்கள் கூடவே வந்த ஒருத்தனுக்கு ஒரு சீட்டு தாவைக்கால மந்திரிகள் தான் இந்த குதியில் உங்களுக்கு இவ்வளோ பதவி வெறியானு உங்களை பார்க்க மாட்டாங்களா மக்கள் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க, அரசியல் நோக்கர்கள் கேட்குறாங்க. இதற்கெல்லாம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு இல்லை. அவர் இந்த அளவுக்கு மோசமாக நாசமாக பேசலை, கண்ணியமாக பேசுங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் திமுகவில் உள்ள இரண்டாந்திர சில தலைவர்கள், எம்பிக்கள்னு சொல்கிறவங்க, முன்னாள் மந்திரிகள்னு சொல்கிறவங்க பேசக்கூடிய பேச்சு திமுக மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை குறைச்சி, ஓகே இவர்கள் பதவி வெறி பிடித்தவர்கள், எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு அவர்கள் மேலே ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்கி விடக்கூடாதுங்கிறது தான் அரசியல் நோக்கங்களுடைய கருத்தாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ஒரு தனியார் தொலைக்காட்சி என்ன பேசுகிறாங்க, பாஜக இதை கணக்கில் கொண்டுக்கிட்டு திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு மேலே இருக்கிற அந்த பதவி ஆசையை வந்து நிறைவேற்றுறது மாதிரி நம்ம திமுகவுடைய தோலணிவை போட்டுருவோண்டு பாஜக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கிற செய்தி வந்துருச்சு. ஏன்னா அது அதிமுகவை அழிச்சிருச்சு. பாஜக யாரோட கூட்டணி இருக்குதோ அது அழிஞ்சு போயிடும். அதிமுக அழிஞ்சிருச்சு, நம்மளுக்கெல்லாம் தெரியும், அதை இப்போ விரிவாக பேச தேவையில்லை. அடுத்த கட்டமாக திமுகவோட கூட்டணி வச்சு கட்டி அணைச்சி காலி பண்ணுறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுதுன்னு நம்ம சொல்லலை. இன்றைக்கி ஒரு தனியார் யூடியூப் சேனலில் இது வாதமாகவே வச்சு பேசுகிறாங்க. இது சரியாக உண்மையாங்கிறது நமக்கு தெரியலை. ஆக நம்ம நோக்கம் என்னென்னா அப்படி நடந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் திமுகவும் இருக்கணும், அதிமுகவும் இருக்கணும். இதற்கு தோழமையாக இருக்கக்கூடிய இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சிபிஐ இருக்கணும், சிபிஎம் இருக்கணும், விசிகா இருக்கணும், முஸ்லீம் லீக் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. ஆக அரசியலுக்காக எது வந்தாலும் திறந்தாலும் பேசுனா, நீங்கள் நீதியற்று பேசுனா நாதியற்று போவீங்கிற பழமொழியை நம்ம திருப்பி இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். சரியான அரசியலை பேசுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. இதை கேட்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.